ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஸ்மிருதி. அர்ஜுன், தியா உனக்கு கூட பேசணும்னு சொன்னா பேசிட்டியா? ம். சரி, இனிமே ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண வேண்டாம், உடனே சி செக்ஷன் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தியாவோட உயிர் ரொம்ப முக்கியம். நேரம் கடத்திய ஒவ்வொரு செகண்டும் தியாவோட உயிருக்கு தான் ஆபத்து. சென்னு வா. அண்ணே, ஸ்மிருதியக்கா தான் சொல்லியாவே எல்லாம். இப்போ நமக்கு அண்ணி தான் முக்கியம். அர்ஜுன், என்ன பாத்துக்கிட்டே நிக்க? நேரம் போயிட்டே இருக்க. தியாவோட உயிர் உனக்கு முக்கியம் இல்லையா? என்னை ஸ்மிருதியக்கா தான் சொல்லுதுல, இப்ப அண்ணி உயிரை காப்பாத்தியதான் முக்கியம். நீ போ. ரோஹித். அர்ஜுன், நீங்க ஒரு டாக்டர், உங்களுக்கு நாங்க சொல்லணும் இல்ல, கஷ்டமா தான் இருக்கோம். இருந்தாலும் தியா நமக்கு முக்கியம் இல்லையா? ரோஹித், உங்க அம்மாவும் அப்பாவும் வரலையா? வந்துட்டு இருக்காவ. ஓம் சென்னு வந்துருவாவ எல்லாம். இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கா, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? என்ன ஸ்மிருதியக்கா என்ன பேசிட்டு இருக்காவா, நீ என்ன சொல்லிக்கிட்டு நிக்க? அத்தை மாமாவா வருவாவ, வந்துகிட்டு தான் இருக்காவ. அவியல என்னத்துக்கு பத்தியாடியா? ரோஹித், அவியல கொஞ்சம் சென்னு வர சொல்லுங்க. அவிய என்னத்துக்கு அர்ஜுன்? இல்ல, தியா ரொம்ப ஆசைப்பட்டு உங்க அம்மா கிட்ட பேசியிருக்கா. எங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு பிறவைக்கு முத உங்க அம்மா தான் குழந்தைய கையில வாங்கணும்னு கேட்டிருக்கான். அப்படின்னா அவிய எங்க நிக்கணும்ல, அதான் சென்னு வர சொல்லிருங்க. அர்ஜுன், அவிய என்ன பேசிக்கிட்டு நிக்காவா, நீங்க என்ன பேசுதியா? எனக்கு எப்பயாத்தி முக்கியம். அதான் எல்லாரும் சொல்லியாவேலா, குழந்தைய விட அவதான் முக்கியம் சொல்லியாவேலா. அவளை காப்பாத்துறதுக்கான வழியை பாரு. அமடி, ஆபரேஷன் பண்ணியதுக்கு எல்லா வேலையும் நீ தொடங்க. அர்ஜுன், சொல்லு ஸ்மிருதி. விளையாடிக்கிட்டு இருக்கியா நீ? உடனே சி செக்ஷன் பண்ணி தியாவோட உயிரை காப்பாத்தலாம். உனக்கு முக்கியம் உன் ஒய்ஃப் தான். திருக்குத்தனமா யோசிக்காம வா. என்ன பேசிக்கிட்டு நிக்க ஸ்மிருதி? எனக்கு என் குழந்தைய முக்கியம். அண்ணே, அதான் குழந்தைய காப்பாத்தினா அண்ணி உயிர் காப்பாத்துன்னு சொல்லியாவளே. குழந்தைய அண்ணியான்னு கேட்டா எனக்கு அண்ணி தான் முக்கியம். எல்லாருக்கும் தோணியது உனக்கு கேட்டா தோண மாட்டேங்குது. நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே நிக்க நீ. எனக்கு 2 பேரும் முக்கியம் தான் ஸ்மிருதி. 2ல ஒண்ணும் இல்லைனாலும் என்னால தாங்கிக்கிட முடியாது. 2 பேரும் வேணும். அர்ஜுன், நீ ரிஸ்க் எடுக்க நினைக்கிறது தியாவோட உயிர் கூட. ரிஸ்க் எடுக்கலன்னா தான் ஸ்மிருதி காலம் ஃபுல்லா வருத்தப்படுவேன். கூறு கட்டவனே, உனக்கு அறிவு இல்லையா? உன் பொண்டாட்டி உயிர் ஒரு தடவை போச்சுன்னா அடுத்த வராது. தெரியும் ஸ்மிருதி, உயிர் ஒரு தடவை போச்சுதுன்னா மறுபடியும் வராது. என் பாசத்துக்கு ரொம்ப ஏங்கினது நிலன் தான். ஆனா என்னால அவன் ஆசைப்பட்ட பாசத்தை அவனுக்கு கொடுக்கவே முடியல. இந்த உலகத்தை விட்டு அவன் போற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் ஏங்கினது என் பாசத்துக்காண்டிதான். ஒரு டாக்டரா இருந்துகிட்டு என் தம்பி உயிரை என்னால காப்பாத்த முடியல. எங்களுக்கு குழந்தையா பிறக்க போறது நிலன் தான் ஸ்மிருதி. இப்போ புரியுதா நான் ஏன் ஆண் குழந்தை ஆசைப்பட்டேன்னு? அவன் உயிரை தான் என்னால காப்பாத்த முடியல. என் தம்பியை மறுபடியும் பிறக்க போற மாதிரி தான் நாங்க நினைக்கிறோம். என்னால நிலனை தான் காப்பாத்த முடியல. அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கு. 5 உயிரை நிலனோட உயிரை இந்த உலகத்தை விட்டு போகும்போது பக்கத்துலதான் வருண் இருந்தாரு. அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து என்னமும் வருணும் வெளியே வரல. கூடவே இருந்தோம், என் குழந்தைய காப்பாத்த முடியலையே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியோட காலம் ஃபுல்லா என்னால வாழ முடியாது ஸ்மிருதி. ஒருவேளை அவளை காப்பாத்திட்டா அவ கேப்பா, காப்பாத்த வேண்டியவனை விட்டுட்டியலேன்னு கேப்பா. நான் என்ன பதில் சொல்லுவேன் அவளுக்கு? எனக்கு 2 பேரும் முக்கியம். இப்ப நான் ரிஸ்க் எடுக்கலன்னா தான் அது தப்பா போவோம். ஆனா அர்ஜுன், விட்டுற மாட்டேன் ஸ்மிருதி. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ ஆபரேஷன் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணு. கவின், கார்த்திக் கிட்ட அண்ணே நான் போன் பண்ணி சொல்லிட்டேன். கார்த்திக் அண்ணா ஏதோ மீட்டிங்ல இருக்காவ போல. மீட்டிங் முடிஞ்சு கார்த்திக் அண்ணா வெளியே வந்ததான் 2 பேரும் நேரா ஆஸ்பத்திரிக்கே வந்துருவாங்களாம். அண்ணே, எனக்கு அண்ணி தான் வேணும். எனக்கு 2 பேரும் வேணும் கவின். நீ பேசாம இரு, நான் பாத்துக்கலாம். சாரா, எனக்கு அண்ணிக்கு பிறகுதான் குழந்தை எல்லாம். இதே அண்ணனுக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு என்ன சொல்லதுனே தெரியல கவின். அதான் சொல்லாமலாம், காலம் முழுக்க என்னால குற்ற உணர்ச்சியில வாழ முடியாதுன்னு சொல்லாமலாம். கடவுளை நம்புவோம். 2 உயிருக்கும் ஒன்னும் ஆகாது. இவன் ஆண் குழந்தை தான் பிறக்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதுக்கு காரணம் நிலனை நினைச்சான். அதான் சொல்லிக்கிட்டு போறாங்களா. ஓ, கவின், அர்ஜுன் சாரை எப்பயும் கெத்தா பார்த்து இப்படி அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வார்த்தை பாக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. பாவமா இருக்குடி. ஆமா, எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. எப்பயும் எல்லாரையும் திட்டிக்கிட்டு கோவப்பட்டுட்டு வியாழையில ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அப்பெல்லாம் அவருக்கு மேல கோவமா தான் வரும். ஆனா அவளை கெத்தா சுத்திக்கிட்டு தெரிஞ்சவரே இன்னைக்கு அவருக்கு கண்ணுல இருந்து கண்ணீரை பார்த்துதான் ஒரு மாதிரி இருக்கு. மர்லின் சார், அர்ஜுன் சார். என்ன மர்லின்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க, மேம்க்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா சார், மேமையும் குழந்தையும் காப்பாத்துறதுக்கு உங்களால கண்டிப்பா முடியும். மனசு விட்டுறாதுங்க, கண்டிப்பா காப்பாத்திடலாம் சார். என்ன மர்லின்? ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முந்தி கொஞ்ச நேரம் பிரேயர் பண்ணிக்கிட்டு வாங்க. மர்லின், என்ன? இல்ல உள்ளே பிரேயர் பண்ணதுக்கு சேப்பல் எல்லாம் இருக்கலாம்.
தினமும் ஹாஸ்பிட்டல் உள்ள வரமுன்னா நானே சாப்பல்ல போய் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தான் வருவேன். 2 நிமிஷம் போய் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு வாங்க. மேம்க்கு எதுவும் ஆகாது. ம். மர்லின், ஐயோ சாரி சார், உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையே. உங்க ஒய்ஃபுக்காண்டி நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். நீங்க போங்க சார். ஏடி, ஏன் இந்த மாதிரி எல்லாம் அதிக பிரசங்கித்தனம் பண்ணிய? ப்ரேயர் பண்ணதுக்கு சொன்னது ஒரு குத்தமா? அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. அப்படியே இருந்தாலும் அவ வீட்ல இருக்கிற எல்லாரும் ஹிந்து, அவ அப்பா கூட. ஆனா அவருக்கு தங்கச்சி ஒய்ஃபும் சர்ச்சுக்கு தானே போவாவ. அதே போவாவன்னு சொல்லிட்டு இவரெல்லாம் ஒரு நாள் அந்த பக்கமே போக மாட்டாரு. இருந்தாலும் கஷ்ட நேரத்துல நம்ம கூப்பிடக்கூடிய முத ஆளு கடவுளை தானே. அதான் சும்மா சொன்னேன். ப்ரேயர் பண்ணியதான் பண்ணாததான் அவருக்கு விருப்பம். எனக்கு தெரிஞ்சு நாம மட்டும்தான் காப்பாத்துவாவளா இருக்கும். இது வரைக்கும் நான் உங்க முன்ன வந்து நின்னதே இல்ல. என்னமோ சொல்ல போனா எனக்கு கடவுள் நம்பிக்கையே இருந்தது இல்ல. ஆனா முத தடவை உங்களை நம்புறேன். என் தியா காண்டி என் அம்மா எங்களை விட்டு போனதுக்கு பிறவைக்கு வாழ்க்கை முழுக்க பாலைவன மாதிரி தான் இருந்தது. ஆனா என் தியா வந்ததுக்கு பிறவைக்குதான் எத்தனையோ வருஷம் தனிமையா இருட்டுல இருந்த எனக்கு வெளிச்சமே கிடைச்சது. அவளை நான் நல்லா பாத்துக்கணும். அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வர்றதுக்கு கூட நான் விடக்கூடாது. ஒருவேளை என்னால தியாவை மட்டும் காப்பாத்த முடிஞ்சதுன்னா கண்ணு முடிச்ச உடனே அவ என்கிட்ட கேட்க கேள்வி என் பிள்ளைய விட்டுட்டு எல்லாம் தான் கேட்பான். அந்த கேள்விக்கான ஒத்த பார்வையை என்னால தாங்கிக்கவே முடியாது. உன் பிள்ளையே உன்னால காப்பாத்த முடியல, நீ மத்தவேலுக்கு பிள்ளைங்களை எல்லாம் காப்பாத்துனியா அப்படின்னு ஒரு பார்வை பாப்பா எல்லாம். அதுக்கு என்கிட்ட பதிலே இருக்காது. எனக்கு 2 பேரும் வேணும். என் அம்மா போனதுக்கு பிறவைக்கு நான் ஒரு தடவை கூட சர்ச்சு வாசலுக்குள்ள வந்ததில்ல. ஆனா முத என் அம்மா மாதிரி தான் என் பொண்டாட்டி எனக்கு. அவளுக்காண்டி வந்திருக்கேன். என்னால முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. ஆனா அவ ஜீசஸ ரொம்ப நம்புறா. காலமா நைட்டுன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணாம இருந்ததே இல்ல அவ. அவளுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, எங்க குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது. 2 பேரையும் நான் காப்பாத்தணும். அக்கா, என்ன கவின்? அண்ணன் அப்படிதான் சொல்லலாம். ஆமா, ரிஸ்க் எடுத்து அது பறவைக்கு அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதனால வேண்டாக்கா. நீங்க தான் அண்ணனுக்கு புரிய வைக்கணும். அம்மாடி, எனக்கு நெருக்கடி என் பியாத்தி மட்டும்தான். அவ அர்ஜுனுக்கு மேல உள்ள பாசத்துல என்னைய விட்டுருங்க, என் குழந்தைய காப்பாத்துங்கன்னு கேட்டப்பா. ஏன்னா எந்த தாயம் வயித்துல இருக்க குழந்தை அழிஞ்சு போட்டு நினைக்கவே மாட்டா. அவ உயிரை கொடுத்தாது காப்பாத்தணும் தான் நினைப்பா. அப்படிதான் என் பியாத்தியும் சொல்லிருப்பா. என் உயிர் போனாலும் பிரச்சனை இல்ல, குழந்தைய காப்பாத்துங்கன்னு அர்ஜுன தம்பி கிட்ட கேட்டப்பா. அதை நினைச்சுக்கிட்டு அவரை என்னமோ செய்ய போறாரு. கடைசியில என் பியாத்தி உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எனக்குன்னு யாருமே இல்லம்மா. என்னம்மா அவையெல்லாம் அழுதுகிட்டே இருக்காவா? அவன் வேற இப்படி சொல்லிக்கிட்டு போயிருக்கான். ஒண்ணு இல்ல ஒண்ணு ஆச்சுன்னா. ஆமாமா, ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா குழந்தைய காப்பாத்தி அவளை காப்பாத்துறதுக்கு முடியலனா பச்சை பிள்ளைய தவிக்க விட்டுக்கிட்டு அவ போனா நல்லாவா இருக்கும்? குழந்தைக்கு அம்மா பாசமா அப்பா பாசமா ரொம்ப முக்கியம். அம்மா இல்லாம பச்சை குழந்தைய போட்டுக்கிட்டு போயிட்டாள்னா அதனால அவனுக்கிட்ட பேசி குழந்தை உயிரை விட அவ உயிர் தான் முக்கியம்னு புரியவை. ஆமாக்கா, எனக்கு அண்ணி தான் அது பிறவைக்கு தான் எல்லாம். என்னமோ சொல்ல போனா என் அம்மாவை விட எனக்கு என் அண்ணி தான் முக்கியம். அண்ணனுக்கு புரிய வைங்கக்கா. நாங்க பேசினா எல்லாம் கேட்காது. கவனு, அவன் தான் சொல்லிட்டு போயிட்டான் எல்லாம். பார்த்தெல்லாம் நிலன் இறந்து போகும்போது அவன் பக்கத்துல கூட இல்ல. அதுவே டாக்டர் இருந்ததுக்கு பிறவைக்கு கூட என் தம்பி உயிரை காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டு என்னமோ குற்ற உணர்ச்சியில தான் இருக்கான். வருணும் அதே மாதிரிதான். 2 பேருக்கும் கூட நான் இருந்ததுக்கு பிறவைக்கு கூட ஒரு டாக்டரா என்னால காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டு இப்பே குற்ற உணர்ச்சியில நொந்து போய் தான் இருக்கான். அர்ஜுனுக்கு அப்படித்தானே தோணும். 10 மாசம் குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கச்சிலேயே குழந்தை கூடாலே பேசிக்கிட்டு இருந்தவன். அந்த பிள்ளைய அவனால காப்பாத்த முடியலனா தியா கேட்க கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுவான்? அவன் எப்படி அது பிறவைக்கு தியா மூஞ்சில முழிப்பான்? அவனை நம்பி ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்க, தான் குழந்தையை காப்பாத்த முடியலனா அவனுக்கு இது கெட்ட பேர் தானே. அவன் இவ்வளவு கான்பிடண்டா சொல்லியானா நானும் கூட தானே இருக்கேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டுக்கிட்டு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 பேர் உயிரையும் காப்பாத்திடலாம். எத்தனையோ உயிரை காப்பாத்தி அர்ஜுன் கொடுத்திருக்கான். அவன் குழந்தைய அவன் காப்பாத்த மாட்டானா? காப்பாத்துவான். எனக்கு இப்ப என் ஃப்ரெண்ட் மேல நம்பிக்கை இருக்கு. நீங்களும் நம்புங்க, நல்லதே நடக்கும். வா, எங்க பேருந்த ஒன்னதான் தேடிக்கிட்டு நிக்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் சாப்பல் வரைக்கும் போனேன் ப்ரேயர் பண்ணதுக்கு. இவனுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே. அவளுக்காண்டி இவருக்கு கூடாலேயே பேசியிருக்கான். அவளுக்காண்டி பெத்த அப்பனுக்கிட்டயே பேசினவன் கடவுள் கிட்ட பேசாம இருப்பானா? பிரேயர் பண்ணதுக்கா? ஆமா ஸ்மிருதி, எனக்கு 2 பேரும் வேணும். போலாம். இந்த அண்ணனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன். அடுத்த குழந்தை கூட பெத்துக்கலாம். ஆனா அண்ணி உயிர் போனா வருமா? எதுல ரிஸ்க் எடுக்கணும்னு இவனுக்கு தோணவே இல்லையா? பாரடி சாரா, நீயாவது சொல்லலாம்ல. இல்ல, நான் சொன்னாலும் அண்ணே ஒண்ணுமே கேட்காது. இவள்கிட்ட சொன்னதை பார்த்தேலாம். அத்தை மாமாவை எங்கன்னு கேட்டான். அண்ணி முன்னமே ஒரு தடவை சொல்லி வச்சிருக்கு போல. எங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே நீங்க தான் முத குழந்தைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சாரா, தியா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமா இருந்ததே உன் வீட்டுக்காரருக்கு அம்மா தானே. அது மட்டும் இல்லாம உன் அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு பிறவைக்கும் தாலி பிரிச்சு கூக்குற ஃபங்க்ஷன் எல்லாத்துலயும் தியாவோட அம்மா இடத்துல இருந்து அவிய தானே எல்லாம் செய்யாவ. அதனால முத குழந்தைய அவியதான் வாங்கணும்னு ஆசைப்பட்டுப்பான். அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதுக்கு உன் மாமியார் தான் காரணம். அதனால அவியலுக்கு மேல அவளுக்கு ஒரு தனிப்பட்ட பாசம். ஆமா தாத்தா, அம்மாவும் அப்படிதான். தானும் அம்மாக்கு எப்படியோ அதே போலதான் தியாவும். ஆமாப்பா, அவன் தான் நம்பிக்கையோட சொல்லிக்கிட்டு போயிருக்கான்ல. அவன் அம்மா இறந்து போனதுக்கு பிறவைக்கு என் மௌனுக்கிட்ட அவன் பேசினது கிடையாது. ஒரு வார்த்தை பேச மாட்டான்.
சர்ச்சுக்கு பிரேயர் பண்ணதுக்கு போனது கிடையாது. இத்தனை வரையும் தாண்டி அவளுக்காண்டி பிரேயர் பண்ணிக்கிட்டு வாரான். அவன் அவளை விட்டுற மாட்டான். நீங்க கவலைப்படியதை நிறுத்துங்க. நீ எங்கடி போயிட்டு வர? சாப்பல் போயிட்டு வரேன்டி. மனசு ஒரு மாதிரி இருந்தது. அந்த மனுஷன் தலை நிமிர்ந்து கெத்தா நடந்து தெரிவாரு. இன்னைக்கு கண்டிருந்து கண்ணீரை பாக்கிய சமயம் மனசே தாங்கல. அதான் போய் பிரேயர் பண்ணிட்டு வரேன். கேட்டியா, அதுக்குள்ள எல்லா பிளாக்ல உள்ளவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன விஷயம்? சாரோட ஒய்ஃப் மேல இருந்து கீழே விழுந்துட்டாவலாம். இங்க அட்மிட் பண்ணியாச்சா, 2 உயிர்ல 1 உயிரை தான் காப்பாத்த முடியும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எப்படி? அதான் தெரியல. எல்லாருக்கும் போன் பண்ணி எவா பரப்பி விட்டான்னு தெரியல. இது ஒரு 5-6 படிக்கு மேல இருந்து தான் கீழே உருண்டு விழுந்துருப்பாவ போல. அடுத்த பிளாக்ல எல்லாம் என்ன தெரியுமா பேசிக்கிட்டு இருக்காவ? என்னன்னு? அவ வீடு ரொம்ப பெரிய வீடு. மேல படியில இருந்து 50வது படியில இருந்து கீழே உருண்டு உருண்டு விழுந்திருக்காவ. செம்மத்திய காயம். தலையில கையில எல்லாம் நல்லா அடிபட்டு ரத்தமா வளைஞ்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஊதி பரட்டி விட்டுருக்கான். பைத்தியமா இவளுங்களுக்கு? அதான் சொல்லம்ல, எவ அந்த ஸ்பைன்னு தான் தெரியல. இப்பதான் நீங்களும் வந்தீங்களோ? ஆமா, நாங்க வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகுது. என்ன சொல்லிருக்காவ? 2 உயிர்ல 1 உயிரை தான் காப்பாத்த முடியும்னு சொல்லிருப்பாவ போல. அங்கிள், அப்பனா முத தியாவை பத்தி தானே யோசிக்கணும். தியா தானே முக்கியம். ஆமா அங்கிள், அர்ஜுன் யோசிக்காம தியாவை பத்தி தானே முத யோசிக்கணும். அவளை காப்பாத்துறதுக்கு தானே முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். இல்லப்பா, உன் ஃப்ரெண்டுக்கு குழந்தை முக்கியமா. ஆனா 2 பேர்ல ஒருத்தங்களை தான் காப்பாத்த முடியும்னா அண்ணி தானே முக்கியம். அவன் வேற நிறைய விஷயங்களை பத்தி யோசிக்கலாம் போல. புரியல அங்கிள். நிலன் இறந்து போன சமயத்துல இருந்தே அர்ஜுனுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி. நம்ம பாசத்துக்கு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தானே, அவனுக்கு நம்ம பாசத்தை கொடுக்க இல்லையே. இறந்து போற நேரம் வரைக்கும் என்னை தம்பியா ஏத்துக்கிடுவியான்னு தானே ஆசைப்பட்டான். அவன் ஆசைப்பட்ட பாசத்தையே நம்மளால கொடுக்க முடியல. அவன் உயிரையும் காப்பாத்த முடியலன்னு குற்ற உணர்ச்சியாவே இருந்திருப்பான் போல. ஆமா அங்கிள், பிறக்க போற குழந்தை கூட நிலன் தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆமா, அன்னைக்கு தியா கூட சொல்லிட்டே இருந்தான், நிலன் இறந்து போகல, எங்களுக்கு மறுபடியும் பிறக்க போறான் அப்படின்னு. அதாமா, தியா வேற சொல்லிருப்பா போல. என் உயிர் போனாலும் ஒண்ணும் இல்ல, குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்னைய கண்ணு முழிச்சு பாக்கச்சுல அவ கேப்பா இல்ல, என்னைய மட்டும் காப்பாத்தி இருக்கியா, நம்ம குழந்தை எங்க, அப்ப நீங்க என்ன டாக்டர், நீங்க என்ன கைனகாலஜிஸ்ட்னு கேப்பா இல்ல. அது பிறகு அவன் மூச்சுல என்னால முழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான், என்னால முடிய நான் 2 உயிரையும் காப்பாத்தி காட்டுவேன்னு போயிருக்கான். அச்சுனால முடியாததுன்னு உண்டாம். இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி, தினமும் எத்தனை பேர் வருவாவ டெலிவரி காண்டி. பிரசவ நேரத்துல இது வரைக்கும் இந்த ஆஸ்பத்திரியில எந்த உயிரும் போனது கிடையாது. அதனாலயே இந்த ஆஸ்பத்திரிக்கு தேடி தேடி வராவன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வீட்டுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு 2 மணி நேரம் டிராவல் இருக்கும். இந்த ஆஸ்பத்திரியில தான் என் பொண்டாட்டிக்கு பிரசவம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி பக்கத்திலே வீடு வாடகைக்கு எடுத்து இருந்தாவன். அந்த அளவுக்கு பேர் வாங்கின ஆஸ்பத்திரி. விட்டுற மாட்டான், 2 பேரையும் காப்பாத்திடுவான். ஆனா அப்பா, என்னம்மா? தியா தானப்பா முக்கியம். ஒரு வேளை ரிஸ்க் எடுக்க போய் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா? ஆமா, பவி சொல்லியதும் சரிதானே. அர்ஜுன் கிட்ட நீங்க இத பத்தி பேசலையா? நான் இருந்திருந்தா நான் புரிய வச்சிருப்பேன். இல்ல, நாங்களே அது பிறவைக்கு தான் வந்தோம். வந்ததுக்கு பிறவைக்கு தான் சாராவோட பாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாவன். எனக்கு என் ஃப்ரெண்டு மேல நம்பிக்கை இருக்கு. அவன் 2 பேரையும் காப்பாத்திடுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னமோ ஒரு தகவலை யாரும் சொல்லல, யாரும் உள்ள இருந்து வெளியே வரையல. அப்பே அண்ணனுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுக்காண்டா, அன்னைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாராலையும் தாங்கிக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அவன் தான் கேட்காம 2 பேரும் முக்கியான்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தான். அன்னைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆவணும், அது பிறவிக்கு இருக்கு அவனுக்கு. இது வரைக்கும் அண்ணனை எதிர்த்து நான் திட்டினதே கிடையாது. ஆனா அன்னைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு நான் அவனே சும்மா விட மாட்டேன். கடவுளை, என் பேத்திக்கு ஒண்ணு நடந்துடக்கூடாது. என் பேத்திக்கு பிள்ளை நல்லபடியா வரணும். ஒன்ன விட அவன் பொண்டாட்டிக்கு மேல அவனுக்கு அக்கறை இருக்காதா? அதெல்லாம் அவன் பாத்துக்கிடுவான். அவன் யோசிக்காமலாம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பான். இல்ல தாத்தா, அன்னைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடக்கணும், அது பிறவிக்கு இருக்கு. அவன்கிட்ட இத்தனை தடவை எல்லாரும் சொன்னதுக்கு பிறவிக்கு கேட்கல. கவினன், அவனை பொறுத்த வரைக்கும் நிலனா அவன் பாக்கான். நிலனை தான் காப்பாத்த முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இவனையாவது காப்பாத்திடுவேன்னு சொல்லிட்டு தானே இருக்கான். விட்டுற மாட்டான். நீ கொஞ்சம் அமைதியா நில்ல. ஆமா, இவ்வளவு நேரம் ஆனதுக்கு பிறவிக்கும் யாருமே வெளியே வரையல, எதுவும் சொல்லவே இல்ல. மொத்த குடும்பமும் ஹாஸ்பிட்டல்ல தான் நிக்கும். கொஞ்சம் பொறு ரோஹித். இருந்தாலும் அம்மா ஒரே பதட்டமா இருக்கு. எங்க இவ்வளவு நேரம் ஆனதுக்கு பிறவைக்கு கூட யாரும் உள்ள இருந்து எந்த தகவலும் சொல்லல. வேற யாருக்கிட்டயாவது கேட்டு பாப்பமே. அவ புருஷனே உள்ள நிக்கான், வேற யாரும் என்ன சொல்லுவான்? ஒருவேளை குழந்தைய காப்பாத்திட்டாவல்னா அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருமோ. அண்ணி உயிரை எடுத்துட்டு தான் ஒரு குழந்தை எங்க வீட்டுக்கு வர போகுதுன்னா அப்படி வேண்டவே வேண்டாம். ரிசப்ஷன்ல 2 பிள்ளைகளும் நிக்குதுல்ல, அது வழிட்டா. கடவுளே, இப்பதான் உயிரே வந்தது போல இருக்கு. சராங், குழந்தை பிறந்துட்டு. ஆமாத்தா, குழந்தை பிறந்துட்டுன்னு தான் நினைக்கேன். பிள்ளை சத்தம் கேக்குது கண்டியா, குழந்தை பிறந்தாச்சு. கடவுளே, இப்பதான் மூச்சே வருது. இவ்வளவு நேரமா படபடான்னு இருந்தது. நீங்க என்னது காத்துக்கிட்டு நிக்கிறியா? அதான் குழந்தை பிறந்தாச்சே. குழந்தை பிறந்தாச்சு, சந்தோஷமா தான் இருக்கு. கவினை, நீ என்னது காலியா? இல்ல, ஆமா, குழந்தை வரப்போகுது. டைசன் கிட்ட கூட சொல்லிட்டே இருந்தியே, உனக்கு தம்பி பாப்பா வரப்போகுதுன்னு கூட சொன்னியே. குழந்தை சத்த கேட்ட உடனே தூக்கத்துக்கு ஓடுவேன்னு பார்த்தா ஏன் அழுதுகிட்டு நிக்க? அப்பா ஸ்மிருதி அக்கா சொல்லிக்கிட்டு தானே போனாவ, அண்ணியோட உயிர்ல தான் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. குழந்தை சத்தம் கேக்குதுன்னா குழந்தைக்கு ஒண்ணும் ஆவையில. அப்ப நான் அண்ணி, உங்க எல்லாருக்கும் அண்ணனை குழந்தை முக்கியமா இருக்கலாம்.
ஆனா எனக்கு அண்ணி தான் முக்கியம். அதான் குழந்தை பிறந்தாச்சுலாம், உள்ள இருந்து யாராவது ஒருத்தங்க வந்து 2 பேரும் நல்லா இருக்கியாவான்னு சொல்லலாம்ல. ஒண்ணும் சொல்லலைனா இங்க வெளிய இருக்கவே என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாவ? பயந்து போய் தானே இருப்பாவ. வருவாவா? பிள்ளைக்கு ஒன்னும் ஆகலைனா தியாக்க ஒன்னும் ஆகாது. என்ன அவன் பொண்டாட்டியை விட்ட மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னது காளியா? அதான் பிள்ளை பிறந்தாச்சுலாம். உங்களுக்கு பிள்ளையும் உங்க ஃப்ரெண்டு முக்கியம்னா எனக்கு என் ஃப்ரெண்டு முக்கியம். அவள நல்லா இருக்கியான்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் என்னால சந்தோஷப்பட முடியும். பிள்ளையை காப்பாத்தினவன் அவன் பொண்டாட்டி அப்படியெல்லாம் விட்டுற மாட்டான். அவள நல்லாதான் இருப்பான். யாராவது உள்ள இருந்து வந்து சொல்லலாம்ல, 2 பேரும் நல்லா இருக்கியாவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஏ கவி, எனக்கு இங்க இருந்து பார்த்து பல்ல இழிச்சிட்டு நிக்க. அதே ஃபேமிலி உள்ள விட மாட்டாவா? நம்ம இங்க தானே வேலை பார்க்கோம், வா போய் பார்த்துட்டு வந்துருவோம். உள்ள ஸ்மிருதி மேம் மட்டும் இல்ல, சாரா இருக்கியாவா? ஏன் குழந்தை சத்தம் கேக்குதுல்ல, சாரோட குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கண்டாமா போய் கொஞ்ச நேரம் போறலாம். அவிய குடும்பத்துல உள்ளவிய எல்லாம் இங்கதான் நிக்காவ. நம்ம உள்ள நின்றுந்தானா பாத்துருக்கலாம். ஆமா பத்தியா, குழந்தை சத்தம் கேட்டதுக்கு பிறகு எல்லாரும் சந்தோஷமா இருக்காவா? ஆனா மேம் எப்படி இருக்காவன்னு தெரியலையே. இல்லையே காப்பாத்தி இருக்காரு, பொண்டாட்டியை விட்டுருவாரா? அந்த ஆள் ஒரு சிடுமூஞ்சிதான். ஆனா ஒரு உயிரை காப்பாத்ததுக்கு அவர் உயிரை வேணாலும் கொடுப்பாரு. பரவாயில்லையே, மொத சார பத்தி நல்ல விதமா எல்லாம் பேசிய. அது இன்னைக்கு அழுதா இருக்கடியா, அதான் ஒரு மாதிரி இருந்தது. எப்ப பார்த்தாலும் கெத்தா சுத்திக்கிட்டு தெரிவாரா. அப்பா நான் இருக்கேன்பா, மதுராவும் இருப்பேன்பா, எப்பவுமே நான் தான்பா, உன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுப்பா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா. அட்வைஸ் பண்ணி கழுத்த அறுத்தோம், அப்பங்கார நான் நல்லடா. அட்ஜஸ்ட் பண்ணி கம்பெனி கொடுப்போம், நண்பன் நானடா. கொப்பம்மாடே வாடா, கொப்பம்மாடே வாடா, இறந்துட்டு தம்பனும் தம்ப நீ தாண்டா. ஸ்மிருதி, வாழ்த்துக்கள், அப்பா ஆயிட்டேலாம். ஸ்மிருதி, இந்த நாளுக்காண்டிதான் 10 மாசம் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நினைச்சத சாதிச்சிட்டேன். தியா, தியா தியா இங்க பாரு, குழந்தைய பாக்கண்டாமா, கண்ண தோறேன். தியா, அர்ஜுன், தியா, நம்ம குழந்தை. அர்ஜுன், எங்க 2 பேரையும் காப்பாத்திட்டியலாம். விட்டுவனாடி. அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான்ல. ஆமா தியா. இனிமே அவ எந்திரிக்கிறதுக்கு எப்படியும் கொஞ்ச நேரம் ஆகும். ஆமால, எத்தனையோ பொண்ணுங்களுக்கு நான் டெலிவரி பார்த்திருக்கேன். ஆனா உன் பொண்டாட்டிக்குன்னு வரும்போது கண்ணீர், துக்கம், பயம், கை நடுக்கம், இதெல்லாம் உனக்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல அர்ஜுன். லூசு, சிரிக்கவா செய்ய? ஆசைப்பட்ட மாதிரியே ஆண் குழந்தை பிறந்தாச்சு, இனிமே என்ன ட்ரீட் தான். வச்சுட்டா போச்சு. சரி ஸ்மிருதி, நீ உள்ளதானே நிக்க, வெளியே எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாவா, பயந்து போய் நிப்பாவ. நான் பிள்ளை கொண்டு காட்டிட்டு வரேன். சரி அர்ஜுன், நான் வேற 2 பேர்ல ஒருத்தங்களை தான் காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டேன். குழந்தை சத்தம் கேட்டதுக்கு இந்நேரம் குழந்தை பிறந்திருக்கான்னு புரிஞ்சிருக்கான். நீ போய் தியா நல்லா இருக்கான்னு சொன்னாதான் அவளுக்கு நிம்மதி ஆகும். ஆம், போய் காட்டிட்டு வந்துடுறேன். அவளையும் காப்பாத்திருப்பான். ஒப்பாரி வைக்கத நடத்து. சாரா. அண்ணே, என்ன பிள்ளை, ஆண் குழந்தை தானே? ஆமா. டேய் பேரா, அப்படியே அர்ஜுனை உரிச்சு வச்சிருக்க. ஆமா, இந்தாங்க எடுங்க. தியாக்கு அம்மா எல்லாம் இருக்காவா? அவியல்கிட்ட கொடுமோத. அர்ஜுன தம்பிக்கு மூஞ்சில சந்தோஷம் மட்டும் தான் தெரியுது. தியாத்தி நல்லா தான் இருப்பா. இல்ல அர்ஜுன தம்பி, சாராக்க மாமியார்கிட்டே முத கொடுங்க. இல்ல அவியெல்லாம் இருக்காவேலாம், அவியல்கிட்ட முத கொடு, அது பிறவைக்கு நான் எடுக்கேன். இல்லம்மா, தியா ஆசைப்பட்டது எங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே முத நீங்க தான் உங்க கையால வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவளுக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க தானே எல்லாம் செஞ்சியா. கொண்டாப்பா பாத்து. என்ன உறக்க உறங்காய், குட்டி அர்ஜுன் பிறந்துட்டானே, அப்படியே உங்க அப்பா தான் நீ, ஒரு மாற்றமே இல்ல. ஆமா, எங்க மூத்த பியாரனையே போலதான் இருக்கான். ஆமா, தியா வீட்டுக்காரரையே போலதான் இருக்கான். அதே மூக்கு, அதே கண்ணு, அச்சல எல்லாம் அர்ஜுனே தான். என்னடா நீ மூஞ்ச ஒரு மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு நிக்க? நீ நினைச்சதை சாதிச்சுட்டேலாம், நீ சந்தோஷமா தான் இருப்ப. ஒரு குழந்தை பிறந்தா குடும்பமே சந்தோஷப்படும், நீ மட்டும் என்னடா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு நிக்க? எனக்கும் குழந்தைய விட அண்ணிதான் முக்கியம். ஓ, அதனால என் பிள்ளைய நீ தூக்க மாட்டேன். அண்ணி எங்க? அவியில காணவே இல்ல. அவ நடந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காடா. என்னமே 2 நிமிஷத்துல இறங்கி நடந்து இங்க வந்துருவா. விளாடாதா? அண்ணி எங்க? நீ மட்டும் குழந்தையோட வந்திருக்க, அவி எங்க? டே, அவளே நடத்தி கூட்டிட்டு வரலாம் தாண்டா நினைச்சேன். ஆனா நடந்து பிராக்டிஸ் பண்ணின்னு சொல்லிட்டு நடந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். 2 நிமிஷம் தாண்டி வருவா. விளாடாத. எப்பா விளாடாதப்பா, எங்க அவா? அவன் பேசியதுலே தெரியலையா அவ நல்லாதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அர்ஜுனா, தியா நல்லா தானே இருக்கா? ஆமா, நல்லாதான் இருக்கா. நல்லா இருக்கா அவள்னா? எங்க? டே, அதான்டா, இனிமே நடந்து பிராக்டிஸ் பண்ணி ஓடி பிராக்டிஸ் பண்ணி என்னமா 2 நிமிஷத்துல வந்துருவா. அர்ஜுன் பா, நீ குழந்தையோட வந்திருக்க, அண்ணிய பாக்காம நான் உன் பிள்ளைய பார்க்க மாட்டேன். அதான்டா நடக்க பழகிட்டு இருக்கான், நடந்தது வந்துருவான். பாருங்கப்பா, கிண்டலா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான்.
கவின அண்ணி பாசம் இருக்கணும் தான், அதுக்கு சொல்லிட்டு இவ்ளோ இருக்காண்டா. அவன் பொண்டாட்டி அவனே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வந்து நிக்கான். அதுலயே தெரியலையா அவன் நல்லாதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏன் வெளியே வரையலாம்? இந்த பையன் ஒரு கூறு கட்டவன். இவனுக்கு பதில் சொல்லி எதுக்கு சும்மா இருக்கலாம்? ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்திருக்காவ வெளியே. எல்லோலே அசைய முடியாது. இதுல அவளை சேர்ந்து வெளியே வரையலன்னா உனக்கு பிரச்சனை. ஆமால, நல்லாதானே இருக்காவா? நல்லாதான் இருக்கான். என்னமோ கொஞ்ச நேரம் கழிச்சு நீயே போய் பார்க்கலாம். நீங்க பிள்ளை எடுங்க. அண்ணி நீங்களே எடுங்க. இல்ல புறவை எடுக்கலாம். நீங்க எடுங்க. தியாக்கா அம்மா இருக்கட்டுமா, பாத்துக்கிட்டு தானே நிக்கேன். அத்தை எம்மா முக்கியமான ஆளை மறந்துட்டியா? கண்டே சாரா, ஒன்னே மறந்துட்டேன். ஏ கண்ணா, உங்க அத்தை கிட்ட போறியா? அவதான் அப்பல இருந்து பாத்துக்கிட்டே நிக்கா. என்னமோ நம்மளுக்கிட்ட தரையிலையே அப்படின்னு சொல்லிட்டேன். பாத்து சாரா. மக்களே இங்க பாருங்க, அத்தை மாமா மக்களே. இல்லையா அப்பனா என் பிள்ளைய நீ பார்க்க மாட்டேன். ஸ்மிருதிக்கா தான் சொன்னாவே எல்லாம் ஒருத்தங்களை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னமோ விளையாடிட்டு இருக்க மாதிரி தோணுது. அப்பயும் உனக்கும் உன் பிள்ளை மட்டும் தான் முக்கியம். எனக்கு என் பிள்ளைய முக்கியம், என் பொண்டாட்டியே முக்கியம். நல்லா நம்மள இருக்கா. ஆபரேஷன் பண்ண உடம்பு எல்லோரையும் திரும்ப முடியாது. இதுல உனக்கு அவ வெளியே வந்து காய் சொல்லலன்னு கவலை. ஏன்னா உள்ள போய் பாத்துக்கான். அப்ப நல்லாதான் இருப்பாவ. நீ கொஞ்ச நேரம் தாண்டி தான் போய் பாக்கணும்னு சொன்னியா? அதான். டேய் குட்டி பையா, இனிமே சித்தப்பா சொத்தப்பான்னு சொல்லி கூட சொல்லுவோம்ல. அப்ப நீ பிறந்த உடனே உன்னைய பார்க்க கூட இல்ல அப்படின்னு சொல்லுவேன். அதனால இந்த பயலுக்கிட்ட மட்டும் போவே போவாதுன்னு சொல்லிதான்ல வளர்ப்பேன். என்ன அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிரம்னு பயந்துதான். எனக்கு பாசம் இல்லாம இருக்குமா? பலமா பிடிச்சுக்கா. செல்லக்குட்டி ஏ சாரா, தலைக்கு செம்மையா கைய கொடுத்துக்கா. சித்தி செம்மையா தான் பிடிச்சிருக்கேன். ரோஹித் யார் போன்ல? அம்மா தனுதான் சொல்லிக்கிட்டே இருந்தான். இல்ல பிறந்த உடனே போன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நேரம் ஆனதுக்கு பிறகு நான் போன் பண்ணிருக்கியா? இந்தாம்மா நீங்களே பேசுங்க. கொண்டா. எனக்கிட்டே பிள்ளை கிளம்பதுக்கு முந்தையே சொல்லிட்டு இருந்தா. அம்மா அர்ஜுனத்தானுக்கும் தியாக்காக்கும் பிள்ளை பிறந்த உடனே சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மக்களே இங்க பாருங்க அத்தை. ஹலோ அம்மா, அர்ஜுனத்தானுக்கு குழந்தை பிறந்துதான். ஆமா தனு, அத்தானுக்கு குழந்தை பிறந்தாச்சு. என்ன பிள்ளை? ஆம்பளை பிள்ளைமா. அப்படியே அர்ஜுன போலே இருக்கான். இவ பியார கேட்டாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. இவ என்னதுக்கு எங்க வீட்டு கதையை தெரிஞ்சுக்கணும்? அம்மா எப்படியோ போட்டோ எடுத்திருப்பாவெல்லாம். போட்டோ அனுப்புங்கம்மா. போட்டோ ஒன்னும் எடுக்கல அம்மா. எப்படியும் அர்ஜுனா தான் எடுத்திருக்கான் போட்டோ. தானு போட்டோ எடுக்கலன்னு சொல்லம்ல. அம்மா எப்படியும் அத்தான் எடுத்திருக்கான். அவர் உள்ளதானே இருந்தாரு. அர்ஜுனா பிள்ளைக்கு போட்டோ எடுத்தியா? இல்லம்மா எடுக்கலாம். கேட்டெல்லாம் மக்களே எடுக்கலையா? ஆமா அப்பனா எடுத்து அனுப்புங்களேன். பிள்ளை பிறந்தவொடனே அப்படி போட்டோ எல்லாம் எடுக்கப்படாது. நீ போன வை. நீ ஊருக்கு வந்ததுக்கு பிறவைக்கு பாத்துக்கா. அம்மா அப்பனா நான் வீடியோ கால்ல வரேன். வந்ததுக்கு பிறவைக்கு பாருன்னு சொல்லிடலாம். இல்லன்னா எப்பயாவது யாராவது போட்டோ எடுப்பாவ. அது பிறவைக்கு பாத்துக்கா. வீடியோ கால் பண்ணியாலாம்ல. வீடியோ காலு ஏமா நீங்க வைங்க, நான் வீடியோ கால்ல வரேன். மக்களே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கான். அவ வீடியோ கால் பண்ணியாலாம்ல. வீடியோ காலு வந்ததுக்கு பிறவைக்கு பாக்கட்டும். ஏமா பாவமா அங்க எல்லாம் இருக்கியா? பாக்கிறதுக்கு ஆசைப்படியா? பாவனா நாளைக்கே வந்து பாக்கட்டும். பிறந்த பிள்ளை போட்டோ பிடிக்கப்படாதுன்னு தெரியாதா? வீடியோ காலு இதெல்லாம் பிள்ளைக்கு நல்லது இல்ல. ஓ அப்படியா? தெரியாதுல்ல அத்தை. அம்மா என்னப்பா? அவ தியா கிட்டயும் கேட்டுட்டே இருந்தான். அக்கா குழந்தை பிறந்த உடனே அத்தானு கிட்ட சொல்லி போட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. தினமும் தியாக்கு போன் பண்ணி பேசுவான். வீடியோ கால் பண்ணியாள்னா காட்டி கொடுங்க. இல்லப்பா பிறந்த பிள்ளை, நீ ஏன் என்னமா போட்டோ எடுக்கல? அவ வார தூரத்திலே இருக்கான். பக்கத்து வீட்லயே இருக்கான். காமிச்சு கொடுங்க. உனக்கு அறிவு இருக்கா? ஏன் பிள்ளை பிறந்து எவ்வளவு நேரம் தான் ஆகுது? இப்ப உலகிலுக்கெல்லாம் விவரமே இல்ல. போட்டோ பிடிக்கிறது, வீடியோ கால்ல காட்டி குடிக்கிறது. ஆமா அர்ஜுனு, அதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. வேண்டாம். அவ பாக்கணும்னு ஆசைப்படியா? ஒரு தடவை காட்டி குடிக்கிறதுல என்னவா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எத்தனை நாளா ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கான். என்னமா செய்யுங்க. நான் சொல்லதெல்லாம் கேட்கவா போறியா? உங்களா தன சித்தி பாக்கிறதுக்கு ஆசைப்படியாவ? சித்தியா? மக்களே தெரியுதா? அதான் என்னமா கொஞ்சம் தூக்கி பிடிங்க. குடி தெரியுதா? போன் பிள்ளைக்கு மேல போட்டுறாதுங்க. ஒரு வேளை இந்த தகரம் திரும்பி இருக்குமோ? ஆமா அப்படியே அர்ஜுனா தானே தான். ஆமா மக்களே, அததான் நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படியே அர்ஜுன் தான். ஆமா அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாய், முடி கூட அத்தானுக்கு முடியே போலதான். ஜப்பான்காரன் எது எது எல்லாமோ கண்டுபிடிக்கானாம். இது எதை கண்டுபிடிச்சிருக்குன்னு பாத்தீங்களா? ஏன் அண்ணன் பிள்ளை ஏன் அண்ணன் போல இருக்காம போறவ இவளுக்கு மூஞ்ச போலியா இருக்கான். சென்னு வைங்க. சரி மக்களே போதுமா? பாத்தாச்சா பிள்ளைய? ஆமா பாத்துட்டேன். யாரெல்லாம் இருக்காவ? அண்ணி கேக்குது சொல்லுங்க. பிள்ளை யாரு போட்டோ எடுத்தாலும் எனக்கு அனுப்பிருங்க. சரி எடி வைக்கட்டா? இனிமே வந்து பாரு. இனிமே ஈஸ்டர் லீவுக்கு வருவ இல்ல? அம்மா ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் நிக்காவ? மொத்த குடும்பமும் இங்கதான் நிக்கும். எல்லாரும் நிக்குதியலா? அப்பனா எல்லாரையும் காட்டுங்களா? எல்லாரையும் பாத்துறேன். தகரம் அந்த பிள்ளை தான் எல்லாருக்கும் மூஞ்சியை பார்க்கணும்னு ஆசைப்படுதுல. குவார மூஞ்ச வச்சு இப்படி நிக்காத. அந்த பிள்ளை பயந்துற போகுது. தெரியுதா? இந்தா மொத அண்ணன்காரன் நிக்கான். அது பிறவைக்கு அண்ணி பிள்ளை. அம்மா வேற யாரெல்லாம் நிக்காவ? நீயே பாரு. சின்ன தாத்தா, ரோசா பாட்டி, அது பிறவைக்கு மாமா, அத்தை, மேரி பாட்டி, அர்ஜுனத்தா எல்லாரும் இங்கதான் நிக்காவளா? ஆமா மக்களே, எல்லாரும் ஆஸ்பத்திரியில தான் நிக்கும். அப்பா எங்கம்மா? அப்பா அந்த பக்கம் பவியா காக்கா அப்பாட்ட பேசிட்டு நின்னாரு. ஓ சரி சரி. வேற யார் நிக்கா? ஓ கவினத்தானே நிக்காரா? அத்தானா?
ஆமா கவினத்தான் அர்ஜுனத்தான் எல்லாரும் இங்கதான் நிக்காவ. தங்காத்தாங் நல்லா இருக்குதியாமா? ஆமாத்தா நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்குதியலா? நல்லா இருக்கேம்மா. ஆத்தா உங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கு. ட்ரீட் ஒண்ணும் இல்லையா எங்களுக்கு? நீ வா, ஊர் எது பறக்கியது எல்லாத்தையும் அடிச்சு பொறிச்சு உனக்கு விருந்து வைக்கேன். ஈஸ்டர் லீவுக்கு வருவேன். அப்படியா? சரி தனு. அத்தா அக்கா நல்லா இருக்காவளா? ஆமாமா நல்லா இருக்கா. மக்களே அப்பாட்ட பேசணும்னா பிறகு ஃபோன் பண்ணுங்க. வைக்கேன். சரிம்மா. கவினன் நீ இது வரைக்கும் தனுவை பார்த்ததே இல்லையே, இப்ப நல்ல முத வீடியோ கால்ல பாக்கியா? செத்தாலும் அது மூஞ்ச மட்டும் நான் பார்க்கவே மாட்டேன். என் வாழ்நாள் முழுக்க அந்த தனுக்கு மூஞ்ச மட்டும் நான் பார்த்தே விடாது. ஆமா, அந்த பிள்ளை எனக்கு கவினா தாயின்னு சொல்லிட்டு இருக்கு. அத்தான் தன்ல வரோம். அத்தானா? ஆமா, நான் அவியலுக்கு அண்ணினா என் அண்ணன் அவியலுக்கு அத்தா முறை தானே வரோம். அப்பனா நீ அத்தா முறை தான் வரோம். என்ன பொத்தா முறை வருதோ. இனிமே இந்த முறை சொல்லி பேசியதெல்லாம் வச்சிருக்க கூடாது. வீட்டுக்கு போன உடனே அதுக்கு போன் பண்ணி இனிமே என் தம்பி அத்தான்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு காரியத்துல உங்களுக்கு கூட பேசணும்னாலும் கவின்னு சொல்லி பேசினா போதும். அது என்ன ஒரு வயசு பிள்ளை ஒரு வயசு பையனா அத்தான் கூப்பிடியது நல்லாவா இருக்க? அவிய பொதுவா தமிழ கூப்பிட்டாவ. பொதுவாவே தனு எல்லாரு கூடாலையும் சென்னான ஃப்ரெண்ட் ஆயிருவாவ. அவியல்கிட்ட ஒரு நாள் பேசினால போதும், அடுத்த நாள் நீ பேசலனாலும் அவியலா வந்து பேசுவாவ. பாவம். அந்த வீட்டு பிடிச்சவளுக்கு சர்டிபிகேட் குடுக்கிறதெல்லாம் உன் வீட்டோட நிறுத்திக்கான். உன் புருஷனை காக்க பிடிக்கிறதுக்கும் உன் மாமியார் மாமனாரையும் காக்க பிடிக்கிறதுக்கும் புரியுதா? எனக்கிட்ட எல்லாம் அவ அருமை பெருமையை வந்து சொல்லாதான். மறந்துடாம போன உடனே இனிமே என் தம்பியை நீங்க அத்தான் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடு. எல்லாருக்கு மத்தியிலையும் கவினத்தான். எல்லாரும் இனி என்ன நினைப்பாவ? அண்ணனே அப்படிதான்ல சொன்னாவ, உனக்கு மட்டும் ஏன்? அண்ணனை சொன்னா அது சொல்லிட்டு போட்டு அன்னிக்கிட்ட நல்லா பேசுவா. என்னையும் சொல்லப்படாது. எனக்கு இல்லைனாலே அந்த பிள்ளை கண்ணு கொண்டு காணப்படாது. சரிடே, இனிமே சொல்லி வைக்கேன். இனிமே அத்தானு கூப்பிடாது போதுமா? அர்ஜுன். என்னம்மா? பவி வீட்டுக்காரர் எல்லாரும் அங்க நிக்காவ. இன்னும் எல்லாரும் அடைஞ்சு வந்து நிக்காண்டான்னு சொல்லிட்டு தான் அங்க நிக்காவ. போ, பிள்ளை கொண்டு காட்டி கொடு. சரிம்மா. மாறி பிள்ளை தூக்கச்சுல பார்த்து தூக்குங்க. பிறந்த பச்சை குழந்தை, உடம்பு வலிக்கும். திருந்திட்டாலும். கார்த்திக், என்ன குழந்தைடா? நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஆண் குழந்தைதான். டேய் எடு. இல்லடா, ஆபீஸ்ல இருந்து நேரா இங்கதான் வந்தோம். ஆமா, இப்ப எடுக்க வேண்டாம். பிறந்த குழந்தைய மாறி எடுத்தா பிள்ளைக்கு தான் வலிக்கும். இல்ல பரவாயில்லம்மா, எடுங்க. இல்ல அர்ஜுனு, உனக்கிட்டே இருக்கட்டும். ஆமா, பிள்ளை ஆரோக்கியமா இருந்தா போதும். பார்க்கதானே செய்யும். அர்ஜுனா குழந்தை அப்படியே ஒன்னே போல இருக்கான். ஆமா, அதுதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். முடி கூட அப்படியே ஓ முடியேதான். ஆமா மச்சான், அப்படியே ஒன்னே போலதான் இருக்கான் உன் பையன். அண்ணே நல்லா உறங்கியானோ? ஆமா துளசி, எடுக்குதியா? இல்ல எல்லாரும் சொல்லிக்கிட்டு தானே இருக்காவ பிள்ளைக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு எடுக்கலாம். பவி, என்ன நீ ஏன் கவினா ஒரே மாதிரி மூஞ்ச வச்சிருக்குதியா? அண்ணே தியா உன் ஃப்ரெண்டு நல்லா இருக்காமா? நல்லா இருக்காளா? அவளுக்கும் ஒண்ணும் இல்ல தானே? நல்லா இருக்கா பவி. என்னமோ கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவா. அது பிறவைக்கு நீங்க எல்லாம் பாக்கலாம். அப்ப சரியாண்ணா. ஏன் மேம் நல்லா தான் இருக்காவ போல. மெண்டல் குக்கி ஏன்ல நான் போய் எடுக்க போறேன். வரையா வரையிலையா? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் முழுக்க அவிய ஃபேமிலியில உள்ளவிய தான் நிக்காவ. வீட்டுல ஒரு ஆள் இல்லாம எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காவ. அவிய அத்தனை பேர் இருக்கச்சுல நீ போய் தூக்கிறதுக்கு போறியா பிள்ளைய? அவியலுக்கெல்லாம் அவர் வீட்டுல உள்ளவரு எப்ப வேணாலும் பாத்துக்கிடலாம். நம்ம வீட்டுக்கு அனுப்பியது வரைக்கும் தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம எம்டியோட குழந்தை மொத உரிமை நமக்கு தான். அது பிறவைக்கு தான் அவிய குடும்பம். வா போய் தூக்கலாம். போ மர்லின், சும்மா இரு. அவிய ஃபேமிலியில உள்ளவிய எல்லாரும் நிக்காவ. ஸ்மிருதி மேம் தூக்காம இருந்திருப்பாவலாம். எட்டியாவது பாத்துக்கிட்டு வருவோம். சார் ஏதாவது நினைப்பாரா? வேற ஆளுகளுக்கெல்லாம் பிறக்கல குழந்தையா? அந்த பிள்ளைகளோட சும்மா தூக்கிட்டு தெரிஞ்சாலே திட்டுவாரு. இது அவருக்கு பிள்ளை திட்டுவாரா? அந்த சிடு மூஞ்சி திட்டுனா திட்டட்டும். வா, நான் எல்லாம் உன கூடால வரேன். என்னைய நம்பி வா. உன்னைய நம்பி வந்தேனா நட்டாத்துல விட்டுருவேன். வாழ பாத்துடலாம். எங்க வீட்டுக்கு குட்டி பாப்பா வந்துட்டான். சார். கவி வாமா. ஆண் குழந்தையா சார்? ஆமாமா, இந்த எடு. இல்ல சார், புறவு எடுக்கும். இல்லம்மா பரவாயில்ல, தூக்கு. எடு. இல்ல சார், இப்ப உங்க ஃபேமிலியில உள்ளவியெல்லாம் நிக்காவேலாம். அவை எடுக்கட்டும். கொஞ்ச நாள் இங்கே தானே இருப்பாவ. புறவு எடுக்கும். சரிம்மா. வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ்மா. மர்லின், எடுக்கிறியா இல்லனா நீ புறம் எடுக்கிறியா? புறவு எடுக்கிறோம் சார். சார் பேர் வச்சுக்கலாம்? இல்லம்மா, அத பத்தி எல்லாம் யோசிக்கலாம். போய் சொல்லாதுங்க சார். எப்படியும் மேம நீங்களும் டிஸ்கஸ் பண்ணாமலா இருந்திருப்பியா பேரை பத்தி எல்லாம்? இல்லம்மா, பேரை பத்தி எல்லாம் என்னமா டிஸ்கஸ் பண்ணல. இனிமேதான் யோசிக்கணும் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அப்படியா? சரி சார். ம். வா போதும். இனிமே உள்ள கூட்டிட்டு போ. எல்லாரும் பார்த்தாச்சுல? சரிங்கம்மா. ஏன்? இல்ல, என் ஃப்ரெண்டு ரொம்ப கொடுத்து வச்சவன். ஏன்? விட்டு கொடுத்து போற ஒய்ஃபு. இத்தனைக்கு அவிய 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாவ. ஆனா இன்னைக்கு அவளுக்காண்டி என்ன வேணாலும் அர்ஜுன் செய்வான். அவளும் அப்படிதான். சின்ன சின்ன விஷயத்துக்கும் பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழவே முடியாது. காதல்ல யாரும் பழி வாங்கவே மாட்டாவ. அப்படி பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காவள்னா அது காதலே இல்ல. என் மேல உனக்கு இருக்கிறது காதலா என்னன்னு எனக்கு புரிஞ்சுட்டு, எப்பவோ புரிஞ்சுட்டு. தேங்க்ஸ். நீ பழி வாங்கு. மாச கணக்கா என்ன வருஷ கணக்கா பழி வாங்கு.
பழி வாங்குறது தானே காதல், அதுவும் மாச கணக்கா. நீங்க செஞ்சது மட்டும் சரியா? உனக்கிட்ட எல்லாம் ஆர்கியூ பண்ண என்னால முடியாது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியதே சரி, அப்படியே இருந்துக்கா. தியா, என்னங்க? என்னம்மா ரொம்ப பெயினா இருக்கா? தண்ணி தாக்கமா இருக்கு. கொஞ்ச நேரம் பொறு, கொஞ்ச நேரம் தாண்டி தாரேன். தண்ணி தானே? தண்ணி தாமா, கொஞ்ச நேரம் பொறு, கொஞ்ச நேரம் தாண்டி தாரேன். குடிக்கப்படாதா? இல்லம்மா, இப்போ உடனே குடிக்கப்படாது, கொஞ்சம் கழிச்சு தாரேன். அம்மா எல்லாம் பார்த்தாவளா? எல்லாரும் பார்த்தாச்சு. யார்கிட்ட கொடுத்தியா? நிலனோட அம்மா தான் தூக்குனாவ. அவியலாம். அப்பனா ரோஹித் அண்ணாவோட அம்மாட்ட கொடுக்கலையா? ஏன் அவிய மேல உனக்கு அவ்வளவு ஒரு பாசம்? நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே அவியதான். அவியலால தானே உங்க வீட்டுக்கு வந்தேன். அவியல்கிட்ட தான் கொடுத்தேன், போதுமா? அப்படியா? ம். அர்ஜுன், அர்ஜுன். என்ன? சார், உங்க பேர அர்ஜுன் கட்டியலாம். உங்க பையனை கூப்பிட்டேன். ஜூனியர் குட்டி அர்ஜுனை கூப்பிட்டேன். யார் சொல்லி திட்டானு ரொம்ப நாள் ஆசை போல. இல்ல சார். உன்ன கேட்கலாமா, மர்லின கேட்டேன். சார், சத்தியமா நான் உங்களை சொல்லல சார். ஜூனியர் தான் குட்டி அர்ஜுன் கூப்பிட்டதுக்கு ஷார்ட் அர்ஜுன் கூப்பிட்டேன். சரி சரி. நாங்க இப்ப தூக்கலாமா? இந்தா. ஓய் குட்டி பையா, நல்லா தூங்கிட்டு இருக்கான், எழுப்பாதான். ஆமாடே, 5 வயசு வரைக்கும் நல்லா உறங்கிட்டான். அது பிறவைக்கு ஸ்கூலுக்கு போனா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எழுப்புவாவன், அடிச்சுதான் எழுப்புவாவன். இப்பெல்லாம் 2 வயசுலயே ஸ்கூல்ல கொண்டு முடியாவ எல்லாம். ஆமா கட்டியா, உங்க அப்பா டாக்டரா இருக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் மிலிட்டரி ஆபீசர். குச்சி எடுத்து வச்சுக்கிட்டு எந்திரி ஸ்கூலுக்கு போவே இல்லையான்னு கத்துவாரு. சொல்ல முடியாது, உங்க அப்பா உன்னைய 2 வயசுலயே ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தாலும் சேர்த்துருவாரு. ஏன்னா உங்க அப்பா தான் ஒரு படிப்பு பைத்தியாச்சே. ஆனா நீ உங்க சித்த பையன் மாதிரி வளரனா, டான மாதிரி வளரணும், சரியா? டான மாதிரியா? கேட்டியா? அவனுக்கு ஃபேன்ஸ் எங்க வரைக்கும் இருக்காவன்னு பாத்துக்கான், என் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இருக்காவ. அச்சன், என்னதியா? நான் பழைப்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. செத்து போயிருவேன்னு தான் நினைச்சேன். ஆனா நான் போறதுக்கு முந்தே ஒரு தடவை உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். லூசு, விட்டுவானடி நான் உன்ன அப்படி. கைய விடுமா, ஸ்டாஃப் எல்லாம் நிக்காவ எல்லாம். என் மர்லின், வா வெளியே போலாம். ஏன்ல குழந்தை பிறந்ததுக்கு பிறவைக்கு மாமா இப்பதான் சார் தனியா பாக்காவ. நம்ம அவளுக்கு தொந்தரவா நிக்க மாதிரி இருக்கான். வா போவோம், பிறகு பாக்கலாம். ஓ அப்படியா, சரி. சார், பிள்ளை தூக்கிட்டு வெளியே போட்டா? சரி மர்லின். இவளுக்கு பிள்ளை. கவின். சேசிகா, டே கண்ணா, இங்க பாரு, ஆண்டி வந்திருக்காவ. ஆண்டி. ஆண்டியா? பொறவை நீ பாட்டியா? நீ ஆண்டி தானே? தங்க ஆண்டிய மாதிரி பட்டவியதான் ஆண்டி. அப்பனா நீ ஆண்டி இல்ல. அது இருக்கட்டும், இந்த குழந்தை யாருக்கு குழந்தைய தூக்கிட்டு தெரியா? தியா உயிரோட இருக்காளா? என்னது? இல்ல, தியாவும் குழந்தையும் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காவ அப்படின்னு சொன்னாவ, அதான். எங்க அவிய 2 பேரும் குழந்தையும் தியாவும்? அம்மா, இது யாருக்கு குழந்தை? ஏன் உனக்கு பார்த்த தெரியலையா? இது என் அண்ணனுக்கு குழந்தை. அது எப்படி குழந்தை பிறக்கும்? அது எப்படி குழந்தை பிறக்கனா? பார்த்த தெரியலையா? என் அண்ணன் முகஜாட அப்படியே இருக்கு, என் அண்ணன் குழந்தை. ஐயோ, அப்ப அவ செத்து போவே இல்லையா? கவின், தியா அண்ணி ரூம்ல இருக்காவ. 2 பேருக்கும் எதுவும் ஆகலையா? ஏய், பிள்ளை கையில இருக்கானேன்னு பாக்கேன். நானே இப்பதான் அந்த நர்ஸ் பிள்ளைகிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன். என்ன கேள்வி கேட்க? ஒன்னும் இல்ல. சரி, இவ மூஞ்சில முடிச்சாலே பாவம். நீ வா செல்லம், போலாம். நீ உன் அம்மாட்ட படு, வா போவோம். கடவுளே, அப்ப இவ 2 பேருக்கும் ஒன்னும் ஆகலையா? நம்ம போட்ட பிளான் அப்பனா இனிமே அர்ஜுன் எனக்கு இல்லையா? ஹலோ மேடம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதியா? அர்ஜுன் அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான் பாத்தீங்களா, அதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் வெளியே அப்படிதான் சொல்லிக்கிட்டியாவ. மூஞ்சி, கண்ணு, மூக்கு, வாய், முடி கூட என்னையே மாதிரி தான் இருக்கான். அர்ஜுன், உங்க சித்தி தூக்குனாவளா? இல்லனா இப்பவும் கரிச்சு கொட்டிட்டு தான் இருந்தாவளா? இல்ல, எடுக்கல. ஆனா அவிய பண்ணதெல்லாம் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்ப என்ன பண்ணாவ? நானும் வீடியோ கால் பண்ணா பிள்ளை பாக்கிறதுக்கு. பிறந்த குழந்தைக்கு போட்டோ எடுக்கப்படாது, வீடியோ கால்ல எல்லாம் காட்டி கொடுக்கப்படாது, அது பிள்ளைக்கு நல்லதுக்கு இல்லைன்னு அப்படியே ஆரம்பிச்சிட்டாவ. யாரு, உங்க சித்தியா? இல்லம்மா, உங்க அத்தை. போங்க. வேற? வேற சாரா தூக்குனா. ஒவ்வொருத்தங்களா தூக்கும் போது சொல்லிட்டு இருந்து, பார்த்து பிள்ளைக்கு வலிக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஓ, உங்க சித்திக்கு நான் வேண்டாம். நானும் வேண்டாண்டி. நம்ம 2 பேரும் வேண்டாம், பிள்ளை மட்டும் வேணுமா? என்ன மனநிலையில நிக்குதுன்னு தெரியல. நானும் பாத்துக்கிட்டே நிக்கேன், என்னடா இது வித்தியாசமா நடந்துகிட்டதே அப்படின்னு. இவன் கண்ணு முழிக்கவே மாட்டேங்க. பிறந்த குழந்தை பின்ன சும்மா மூஞ்சியா பாத்துட்டு இருப்பான். தியா, ராசா ராசா ஒண்ணு வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவ போல அடி கண்ணே கண்ணே ஒண்ணு கண்ணுக்குள்ள வச்சது கண்ணு மூடி
என்னங்க? ரொம்ப பயந்துட்டேன்டி. நானும் தான் அர்ஜுன். கீழே விழுந்த உடனே எங்க உங்களை இனிமே என்னால பார்க்கவே முடியாதோ, நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நீங்க என்னையும் சேர்த்து காப்பாத்துவேன்னு நினைக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களை பார்த்ததுக்கு பிறகு தான் நிம்மதியாச்சு. தியா, நீ இல்லாம நான் இல்லவே இல்லடி. கொஞ்ச நேரம் ரொம்ப பயந்துட்டேன். எத்தனையோ பேருக்கு உயிரை காப்பாத்திருக்கேன், எவ்வளவோ ரத்தம் பார்த்திருக்கேன். ஆனா உங்களுக்குன்னு வரும்போது ரொம்ப பயந்துட்டேன் தியா. எப்படிடி விழுந்த? மேல போன் வச்சிருந்தனா, அதை எடுக்கிறதுக்கு போனேன். அதான் மேல எதுக்கும் போவாதன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு பிறவைக்கும் போயிருக்க. இனிமே ஒன்னும் இல்லல்ல. இனிமே ஒன்னும் இல்ல. நீ, நான், நம்ம பையன் 3 பேரும் சந்தோஷமா வாழ போறோம். வேற வெளியே என்னன்னு கேட்டாவ? ஆரம்பிச்சிட்டியா? வெளியே என்னடி கேப்பாவ? பிள்ளை பார்த்த உடனே எத்தனை கிலோ இருக்கான், அப்படியே அப்பாயை போல இருக்கான். தியா எப்படி இருக்கா? அதுலயும் உன் கொழுந்தனும் உன் ஃப்ரெண்டும் தான் மூஞ்ச தூக்கி வச்சிருந்தாவ. நீ நல்லா இருக்கேன்னு சொன்னதுக்கு பிறவைக்கு தான் கொஞ்சம் சிரிச்சாவ. வேற என்ன கேட்டாவ? வேற ஸ்டாஃப் எல்லாம் கேட்டாவ, பிள்ளைக்கு பேர் வச்சாச்சா அப்படின்னு. ஆமா கண்டிலா, நம்ம இன்னும் பேர் யோசிக்கவே இல்லைல்ல. யோசிச்சிருவோம். என்ன பேர் வைக்கலாம்? நீங்களே சொல்லுங்க, வச்சிடலாம்.